கடந்த சில வருடங்களாக தமிழில் ரிலீஸ் செய்யப்பட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த பழைய படங்களை ரீரிலீஸ் என்ற பெயரில் ரிலீஸ் செய்து கல்லா கட்டி வருகிறார்கள். ரீரிலீஸில் 10 கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த முதல் இந்திய திரைப்படம் இது. கடந்த ஆண்டு ரிலீஸ் செய்யப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாபா படம் உலகமெங்கும் 400 தியேட்டர்களில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படத்தை உலகமெங்கும் உள்ள ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். இந்த பாபா படம் ஜப்பான் உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலும் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. ரஜினிகாந்தின் புதுப்படம் ரிலீஸ் போல் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது. ரீரிலீஸ் செய்யப்பட்ட பாபா படம் முதல் நாள் வசூல் மட்டும் உலகமெங்கும் 5.17 கோடி வசூல் செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக பாபா ரீரிலீஸில் 10.71 கோடி வசூல் செய்து இந்தியாவிலேயே ரீரிலீஸ் செய்த படங்களில் வசூலில் முன்னணியில் இருப்பது பாபா படம். இரண்டாவதாக இந்தியில் அமிதாப் பச்சன் நடிப்பில் ரீரிலீஸ் ஆன ஷோலே படம் 10 கோடி பெற்று வசூலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. மூன்றாவதாக விஜய் நடித்து 19 ஆண்டுகள் கழித்து கடந்த வாரம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி திரைப்படம் முதல் நாளில் தியேட்டர்களில் கலக்கலாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த படம் முதல் நாளில் 300 தியேட்டர்கள் வரை ரீரிலீஸ் செய்யப்பட்டு முதல் நாளில் மட்டும் 3.91 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் வசூல் சற்று குறைந்தாலும் இதுவரை கில்லி திரைப்படம் 8.78 கோடி வரை வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ரீரிலீஸ் படங்களில் ரஜினிகாந்தின் பாபா திரைப்படத்திற்கு பிறகு கில்லி திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை மக்களிடம் கொடுத்துள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.